கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நெகமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 16ஆவது வசனத்தையும் ஒருவர் வாசிங்க. நெகமியாவின் புஸ்தகம் 6, 15, 16. அப்படியே அலங்கமானது 52 நாளுக்குள்ளே கட்டப்பட்டு 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும், நல்ல கவனிங்க, எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய அனைவரும் கண்டபோது, புறஜாதிகள் அதை கண்டபோது மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூட வந்தது என்று அறிந்தார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தையோடு பேசுவதற்காக நம்ம இருந்த வண்ணமாக எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு பரிசுத்த நெகமியானாக அந்த வார்த்தையில் வைத்து நாங்கள் தியானித்த இந்த கடைசி 21ஆவது வருடம் பேசுகிற இந்த செய்தியும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அதாவது அலங்கங்கள், வாசல்கள் எப்படி அவர் கட்டி முடித்தார் என்கிற தலைப்பில் நம்ம தேவ செய்தியை நம்ம இன்றைக்கி கடைசி கேட்க போகிறோம். இதை கர்த்தர் பேச செய்தால் கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம 21ஆவது வாரம் பேசுகிறோம். அது எப்படி முடிந்ததுன்ட்டு எனக்கும் தெரியல. கர்த்தர் அந்த ஏற்ற வார்த்தைகளை தந்தார். இதை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் அந்த பெல் பட்டன் அமைத்து என்கிற அமுத்தினா தான் இந்த 21 வார செய்திகளையும் மற்ற செய்திகளை கேட்க முடியும். பிரயோஜனமாக இருக்கணும். மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆலயம், அதாவது எருசலேம் ஆலயம், மொத்தமாக அது எருசலேம் ஆலயம்தான். இது கட்டி முடிந்த உடனே பகைவர்களும் சுற்றி இருக்கிற புறஜாதிகளும் முனையற்று போனார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. கட்டி முடிந்த உடனே அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதுவரையும் அவங்க கட்டக்கூடாதபடி என்னென்ன செய்யணுமோ, எதெல்லாம் செய்யணுமோ செய்து பார்த்தார்கள். அது முனை விட்டு போனார்கள் என்பது இன்னொரு வேதாங்கமத்தில் அவள் நம்பிக்கை அற்று போனார்கள். ஒரு அலேச்சுங்கலையா, இனி இதை நம்ம என்ன செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது. ஏன்னா கட்டி முடிச்சுட்டாங்க, கர்த்தருடைய வைராக்கியம் என்னாங்க, இனி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது என்று நம்பிக்கை அற்று போனார்கள் அப்படின்ட்டுருக்கு. ஆனால் கட்டினவங்க எப்படி கட்டினாங்கன்னா நம்பிக்கையோடு கட்டினார்கள். அல்லேச்சுங்கலையா, அவங்களுக்குள்ளே அந்த எண்ணம் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அவங்க விழுந்து போயிருக்க மாட்டாங்க, அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. இன்னொரு வேதாகமத்தில் வாசிக்கும் போது அவர்கள் தங்களுடைய தைரியத்தை இழந்தார்கள், தைரியத்தை விட்டு விட்டார்கள். ஏன்னா நேரடியாக மோதி பார்த்தாங்க, என்னென்னமோ செய்து பார்த்தாங்க, ஒன்றுமே முடியல. இது கர்த்தருடைய இனி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது என்று தங்கள் தைரியத்தை இழந்தார்கள். ஆனால் அவங்க தைரியமாக கட்டினாங்க. ஒரு அலேலுயா. நீதிமான சிங்கத்தை போல் எப்படி இருப்பான்னா தைரியமாக இருப்பாங்க. எபிரேயர் வாலிபர் எப்படித்தான் இருந்தாங்க, அந்த பொற்சிலைக்கு முன்பாக 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியானால் தைரியமாக என்ன செஞ்சாங்க, நின்னாங்க. தானியேல் கூட சிங்கத்தின் கவிக்கு முன்னாடி தைரியமாக அப்போஸ்தலருடைய ஜீவிதத்தில் பட்டயமானாலும் எதுவானாலும் அதற்கெல்லாம் கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நமக்கு தைரியம் நமக்கு தேவை. ஒரு அலேலுயா. அதே போல் சங்கீதத்தில் நம்ம வேறு, அதாவது அங்கே சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு கூட்டம், இங்கே நீதிமான்களுக்கு விரோதமாக நீதிமான்களே சில நேரங்களில் எழும்புகிற கூட்டம் தான் இங்கே கூட்டம். ஆனால் அதை தாண்டி அவங்க என்ன செய்தாங்கன்னா கட்டி முடித்தார். இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா எருசலேம். ஒரு அலேலுயா. அதே சமயத்தில் இன்னொரு எருசலேம் இருக்குது, அதுதான் பரம எருசலேம். ஒரு அலேலுயா. இது எப்படி, இது எருசலேம் என்றும் அது பரம எருசலேம் என்றும் புதிய எருசலேம் என்றும் மேலான எருசலேம் என்றும்
இன்னும் சுயாதீன எருசலேம் என்று நவமான எருசலேம், தாயான அப்படின்ட்டு ஆஹா என் எருசலேமே அப்படின்ட்டு பாடும். அதுக்கு நிறைய பேர் வச்சிருக்கிறாரு. பரலோக குடியிருப்புன்னு வைத்திருக்கிறார். விசேஷித்த வாசஸ்தலம், ஸ்தலத்தை நான் கட்டப்போகிறேங்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா அது நித்திய வீடு. உரலே சொல்லலையா? அது மகாராஜா, அது ஒரு நகரம், நிலையான நகரம். இப்படின்ட்டு அதற்கு நிறைய நித்திய நிலையான நகரம் பரலோக ராஜ்யம் என்று அங்கே இருக்கிற இதன்படி வாழ்ந்தால்தான் நம்ம அந்த இடத்திற்கு போக முடியும். அலே சொல்லலையா? ஆக இந்த நெகோமியாவின் காலமானாலும், எஸ்ராவின் காலமானாலும், இன்னும் யாருடைய காலமானாலும், செருபாவிலுடைய காலமானாலும், சாலமனுடைய காலமானாலும் அங்கே ஆலயம் கட்டப்பட்டுச்சுன்னா பூமியில் கட்டப்பட்டது. ஒரே சொல்லலையா? ஆனால் இதே மாதிரி நமக்கு எங்கே கட்டப்படுதுன்னா பரலோகத்தில் தேவன் கட்டி கொண்டு இருக்கிறார். அலே சொல்லலையா? அது முடியல. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக அப்படி நல்ல இதில் ஒரு காரியம், பிதாவின் வீட்டில் நிறைய வாசஸ்தலம் இருக்குது. பழைய ஏற்பாட்டு கால ஜனங்களுக்கு நிறைய வாசஸ்தலத்தாண்டு வச்சிருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு இந்த மணவாட்டி சபை சொல்கிறாரு அநேக வாசஸ்தலம் இருக்கு. அப்படி இல்லாது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சொல்றாரு. அந்த நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண நான் என்ன செய்கிறேன், போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்க இருக்க முடியும், நான் உங்களை கூட்டி உடலே சொல்லலே லூயா. அவரும் அந்த வேலை தான் செய்கிறார். ஆக இங்கே இது பூமியில் இருக்கிறது, அங்கே பரலோகத்தில் அந்த வேலையை, அந்த விசேஷித்த ஸ்தலத்தை தேவன் புதிய ஏற்பாட்டு கால ஜனத்திற்காக கட்டுகிறார். இங்கே நீங்கள் இந்த ஆலயம், இந்த அலங்கம், இந்த வாசஸ்தலம் அல்லது வாசல்கள் மனிதர்களால் கட்டப்பட்டது. ஒரு அலைய சொல்லுகளே லூயா. ஆனால் அங்கே மனிதர்களால் அல்ல, நம்முடைய இயேசுவினால் கட்டப்படுகிறது. ஒரு அலைய சொல்லலே லூயா. கையில் சொல்லுகளே லூயா. அவர் மாத்திரம்தான் கட்டார். அதான் பாடலாம் பாடும்போது, அப்பா நமக்கு ஒரு வீட்டை கட்டுகிறார், உனக்கு எனக்கு சேர்த்து கட்டுகிறார். அவருக்கு அது பேர் தான் நித்திய வீடு, நித்திய வாசஸ்தலம் என்று சொல். இங்கே நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இது யாரால் அந்த எப்படி கட்டப்பட்டாங்கன்னா கைவேலையினால் இந்த ஆலயங்கள் கட்டப்பட்டது. ஒரு அலைய சொல்லலே லூயா. ஆனால் அங்கே எப்படின்னா கைவேலை இல்லாத நித்திய வீட்டை கர்த்தர் கட்டி கொண்டு இருக்கிறார். அலைய சொல்லலே லூயா. இதே 12 வாசல் தான் மதில் நிறைந்த, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதே போல் நமக்காக கைவேலை இல்லாத ஒரு வீட்டை கட்டு பரம எருசலேம். இதே இங்கே நீங்கள் இந்த எருசலேம் பார்த்தீங்கன்னா மரங்கள் தேவைப்பட்டுச்சு, பொண்ணு தேவைப்பட்டுச்சு, விலையேற்பட்ட கருங்கல் கல் தேவைப்பட்டுச்சு, சில இடத்துல வெண்கலமும் தேவைப்பட்டது, வெள்ளி தேவைப்பட்டது. ஆனால் இங்கே கட்டப்பட அத்தனை பொருளும் சில கழிக்க வேண்டியது கழிச்சாதான் கட்ட முடியும். இப்போ மரம் அப்படின்னா அப்படியே கொண்டு போய் வைக்க முடியாது. அந்த இலைகளை தள்ளணும், கொப்புகளை வெட்டணும், அந்த பட்டைகளை உரைக்கணும், அதனெல்லாம் அறுக்கணும். ஒரு பலிபீடத்திற்கோ பிரசங்க பீடத்திற்கோ சமூகத்து அப்பத்தின் மேஜைக்கோ அல்லது கதவுகளுக்கோ செய்யணுன்னா அதுக்கு தகுந்த அளவு வெட்டி இலச்சி தேவையில்லாததை ஒதுக்கி வச்சு தான் இங்கே கட்டுவாங்க. பரலோகத்தில் மரம் கிடையாது. ஒரு அலைய சொல்லலே லூயா. பொண்ணு என்றால் பொண்ணிலிருந்து களிம்பு நீங்கணும். வெள்ளியானாலும் எதுவானாலும் களிம்பு நீங்கணும். இங்கே பூமியில் பார்த்தீங்கன்னா பைபிள் அதுக்கு ஏறாத வசனம் இருக்குது. அது நீக்கப்பட்டால்தான் இங்கு உள்ள ஆலயங்கள் கட்டப்படணும். ஆனால் பரலோகத்தில் அப்படி நீக்க தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா
சுத்த பொன். உரலை சுழலே லோயா. ஏன்னா அங்கெல்லாம் கழிச்சு விட்டதெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடாது, முடியாது. கல்லை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பெரிய பாறையிலிருந்து அந்த கல்லை விடுவிச்சு பீஸ் பீஸ் ஆக்கி அதுக்கு முகம் இல்லைன்னா சமைட்டு வச்சோ சுற்றி வச்சோ முகம் பார்க்குற தட்டி வேண்டாதெல்லாம் கழிச்சிட்டு தான் இங்கே பூமிக்குரிய எருசலேம் கட்டணும். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அங்கே வெளியேறப்பட்ட கற்கள். அலேச்சுங்களேலுயா. அந்த வாசலை சொல்லும்போது 12 முத்துக்களினால் அந்த வாசல் எல்லாம் வெளியேறப்பட்டது. அங்கெல்லாம் கழிக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா தீட்டானதும் அசுத்தமும் அருவருப்பும் அங்கே என்ன செய்யாது, போகாது. இங்கெல்லாம் ஆண்டவர் பார்த்து பார்த்து உட்கார்ந்து அப்படியே பார்த்து பார்த்து நமக்காக அதை கட்டுகிற வெளியேறப்பட்ட கல் முத்துக்கள் என்கிறார். எல்லா பொறுத்தல வீதி தான், சுத்தமான பொன். எந்த அதில் களிம்பு இருக்காது, அதில் தேவையில்லாத அழுக்கும் மாசு இருக்காது. 12 வகையான அஸ்திபார கற்கள். உரலை சுழலையா. இந்த கல்லெல்லாம் நம்ம பார்த்தது இல்லை, கேட்டதில்லை. அப்படிப்பட்ட மரகம் தான். அப்படி போன கல் எல்லாம் அந்த அஸ்திபாரம் தெரிகிற அளவுக்கு அந்த கல் நிறைந்த பரம எருசலேமை அவர் கை வேலை அல்லாதபடி கட்டி கொண்டிருக்கிறார். கைகளை வச்சு சொல்லுங்களேலுயா. இது மனிதனுடைய கை வேலையினால் தேவையில்லாத இதை அகற்றி தேவை உள்ளதை மாற்றி எடுத்துக்கலாம். அதே போல் நீங்களும் நானும் ஒரு எருசலேம் தான். இது ஒரு எருசலேம், இது ஒரு எருசலேம். இந்த ஆலயத்தையும் நாம் சரியாக கட்டினால்தான் பரம எருசலேமாக ஆலயத்துக்குள்ளாக நம்ம போக முடியும். அல்லேலூயா. இங்கே நல்ல கவனிங்க. இந்த ஆலயத்தை கட்டும்போது எல்லாரும் பார்த்தார்கள். எல்லாரும் பார்த்தாங்க. பகைஞ்சனும் பார்த்தான், புறஜாதியும் பார்த்தான், எல்லாம் பார்த்தாங்க. அங்கே ஒருத்தரும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அவர் போனால் அது யாருமே ஏன் பார்க்க முடியல பின்னாடி சொல்லு. அங்கே பார்க்கவே அவர் கட்டினதை யாராவது பார்த்தோமா? யாரும் பார்க்கல. எந்த மனிதனும் பார்க்க முடியாது. கர்த்தரே நமக்கு பார்த்து 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 அந்த மகிமையான அந்த எருசலேமை தேவன் நமக்காக கட்டி. சில நினைக்கலாம், சில நேரில் அந்த பொறுத்தலை வீதின்னா வலிக்கிறோமோ விழுங்குறோமோ. அங்கே வலிக்கினாலும் மரணம் வராது. அங்கே தான் மரணம் இல்லைன்னு பைபிள் இருக்குது. ஆகவே அங்கே எப்படி தான் நம்ம நடந்தாலும் கர்த்தர் நம்மை எப்படி ஓடினாலும் பிரச்சனை இல்லை. அந்த விழுகிற அனுபவம் நமக்கு கிடையாது. காரணம் என்ன? மரணம் இல்லாத ஒரு இடத்துக்கு தான் அவர் கொண்டு நம்மை சேர்க்கிற தேவன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலுயா. இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம். இதெல்லாம் நம்ம தியானம் பண்ணி அந்த பரம எருசலேம் மேலே ஒரு தாகத்தோடு நாம் காணப்படும். அப்போ தான் அந்த பரம எருசலேமுக்குள்ளாக நம்ம. எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் பார்த்து, அதாவது இந்த ஆலயம் எருசலேம் ஆலயம் 52 நாளுக்குள்ளாக கட்டி முடிந்தது. உரலை சுழலையா. எத்தனை நாளுங்க? 52 நாள் இரவும் பகலும். அது பைபிள் வசனம் இருக்கு. வஸ்திரத்தை கூட கழட்டி வைக்காம அவர்கள் இரவும் பகலும் இந்த ஆலயத்தை கட்டி முடியும். ஆனால் அது ஆச்சரியம், 2000 வருஷம் மேலே ஆச்சு, இன்னும் கட்டி முடியாமல் இருக்குது. ஒரு சுழலையா. இப்போ எவ்வளோ நம்ம பாக்கியம் நினச்சி பாருங்கள், எவ்வளோ நம்ம பாக்கியம். உலகத்தில் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கு இந்த வீடு கட்டுவாங்க. சில அந்த வீட்டை பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அப்படின்னா நம்ம அப்பா நமக்கு ஒரு வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறாருன்னா உலக பெற்றோர்கள் 1 வருஷத்துக்குள்ளே கட்டி முடிச்சு விடுவாங்க. சில 4-5 வருஷம் ஆகலாம். 2000 வருஷத்துக்கு மேலாக பார்த்து 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 மனவாட்டி சபைக்காக அந்த தேவன் கை வேலை அல்லாத ஒரு வீட்டை கட்டுறாருன்னா அது உங்களுக்காக எனக்காக கட்டி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆக நாம் எப்படி இருக்கணும்? ஆலயமாக நம்முடைய கட்ட வேண்டிய, நம்ம ஏற்கனவே சரீரத்தில் அனைத்து வாசல்கள் குறித்து நம்ம பார்த்தா அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்ம தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடியும். கடைசி என்னென்னா இது நிலை இல்லாதது. அல்லேலூயா. அது நிலையானது. ஒரு அல்லேலூயா. கையில் தட்டி கத்தட்ட பயன்படுத்த போமா. இது என்ன தான் கட்டினாலும் இந்த சரீரமும் நிலை இல்லாதது, இந்த ஆலயம் நிலை இல்லாதது.
காண்கிறவளெல்லாம் அநித்தியமானது, காணாதவைகள் நித்தியமானவைகள். அல்லேலூயா. ஆனால் இவங்க என்ன செய்தார்கள்? இந்த ஆலயங்கள் தகர்க்கப்படும் போது, வாசஸ்தலங்கள் சுட்டெரிக்கப்படும் போது, அலங்கங்கள் இடிக்கப்படும் போது என்ன செய்தார்கள்? எடுத்தோன்னா போய் கட்ட போகல, அங்கே என்ன செய்தார்கள் என்று நீங்கள் நெகோமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சீக்கிரமாக வாசி. நெகோமியாவின் நல்ல எந்த வார்த்தை இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வார்த்தை கேட்ட போது ஃபஸ்ட்டு என்ன செய்தாங்கன்னா, அவங்க எடுத்தோன்னே போகவே இல்லை, உட்கார்ந்து அழுதார்கள். அல்லேலூயா. அந்த அழுகையின் நிமித்தமாகத்தான் அதை கட்டி முடிக்கும்படி தேவன் கிருபை செய்தார். தேவ பிள்ளைகள், நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பப்படுவதற்கு அழுக தேவை. அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டுவதற்கு நம்ம அழுது இருக்கிறோம், கண்ணீர் சிந்திருக்கிறோம். சிலுவையில் ஆண்டவர் சொல்லாரு, நீங்கள் எனக்காக என்ன செய்யாதீங்க, அழாதீங்க. நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்யுங்க, அழுங்குங்கிறார். அப்போ நம்ம அழுகணுங்க. சபை காரியத்திற்காக, சபை வேலைக்காக, சபையினுடைய பெருக்கத்திற்காக, ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நம்ம அழுகணும். ஆகாரம் அழுதாள், தன் பிள்ளைக்காக அழுதாள், தனக்காக அழுதாள். அண்ணால் அழுதாள், குழந்தை இல்லை என்று அழுதாள். உரலை சொல்லலையா. யாரெல்லாம் எதற்காக அழுதார்களோ அதை அழுகைக்கேற்ற பலனை பெற்றுக்கொண்டார்கள். அங்கே ஏசையாவும் எசேக்கியேல் ராஜா வியாதிப்படும் போது அவனும் அழுதான், கர்த்தர் ஜீவனை கூட்டி கொடுத்தான். பைபிளில் நீங்கள் யாரெல்லாம் அழுதார்களோ அதற்கேற்ற பலனை பெற்றுக்கொண்டார். ஒரு நாயின் என்கிற ஊரில் தன் ஒரே ஒரு மகன் இறந்த வாலிபன் அடக்கம் பண்ண போகிறாங்க. அவ்வளோ அழுது கொண்டு வருகிறார். அந்த அழுகையின் அந்த 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 அழுகை கர்த்தர் கேட்டு மனதுருகி அந்த வாலிபனுடைய பாடையை தொட்டு எழுந்துரு என்று எழுந்து அந்த வாலிபனை தாயின் இடத்தில் சேர்த்தவர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அழுகணும். ஆக ஊழியத்திற்காக கட்டிட எந்த காரியம் பண்ணாலும் அவங்க உட்கார்ந்து அழுதார்கள். ஆண்டவரே இப்படி இருக்கப்பா, அது கட்டப்படணும் என்ற பாரத்தோடு முதலாவதாக அழுதார்கள். அப்படின்னா இஸ்லாமுடைய புதிய இந்த பரலோகத்தில் கட்டிட்டு இருக்கிறாரு இயேசு, அவர் என்ன அழுது கொண்டு கட்டுறாரா அப்படின்னா இல்லை. அவர் எப்படி கட்டுகிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் இயேசுவுக்காக ஊழியம் செய்கிற போது, விசுவாச வாழ்க்கை வரும்போது, அதனால் வருகிற பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரங்கள், வேதனைகள் இவைகளெல்லாம் வரும்போது நம்ம அழுகிற பார்த்தீங்களா, இந்த அழுகிற கூட்டத்திற்காக அவர் சந்தோஷமாய் கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அங்கே அழுக இருக்காது. இவ்வளோ பாடுபடுறாங்களே, இவ்வளோ அழுகிறாங்களே, இவ்வளோ வேதனையாக இருக்காங்களே, இவ்வளோ நெருக்கப்படுகிறாங்களே, அவங்க வாழ்க்கையெல்லாம் கண்ணீர் அப்பமாக இருக்க, எல்லாம் என்னுடைய வசனத்திற்காக தான், எனக்காக ஊழியம் செய்த வந்த நெருக்கத்தை நிமித்தாக என்று அவர் சந்தோஷமாக பார்த்து மகிழ்ச்சியாய் பூரித்து அவர் அப்படியே அந்த வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் நெகோமியாவின் புஸ்தகத்தில் அந்த 1ஆம் அதிகாரம் 2வது என்ன செய்தாங்க, 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, துக்கித்து உபவாசம் இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா. அந்த உபவாச நிமித்தமாக தான் இந்த ஆலயங்கள் கட்டி முடிந்தது. சில விஷயங்கள் எந்த காரியமானாலும் உபவாசத்தினால சில ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சீசிலே சொல்லிட்டார், வகையான ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி ஒன்று என்ன செய்யாது, ஓடாது. சில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக, சில ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்காக, குடும்பத்துடைய குழப்பங்கள் மாறுவதற்காக, குடும்பங்களிலே சமாதானம் உண்டாவதற்காக, இன்னும் நம்முடைய கொடுக்கப்பட்ட சபைகளிலே நான் உண்மையாக கட்டி எழுப்பப்படுகிற எல்லா காரியங்களுக்காக அந்த நெகோமியா உபவாசித்ததை போல நீங்களும் நானும் அதற்காக உபவாசத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் வெள்ளிக்கிழமை தோறும் அந்த 2.5 மணி நேரம் நம்ம உபவாச கூடத்தை வைத்திருக்கிறோம். எனக்கு மிக்க சந்தோஷம் என்னென்னா, இந்த வாரம் 3 சகோதரர்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ அதுவே நமக்கு எழுப்புதலின் காரணம்னு அர்த்தம். அப்போது உபவாசம் இருக்கணும் தேவ சமூகத்தில். எத்தனை பேர் உபவாசம் பண்ணியிருக்கிறோம்? இப்போ இங்கே உபவாசத்தோடு இருந்ததுனால இதை கட்டி முடிப்பதற்கு கிருபை செய்தார்.
அப்போ பரலோகத்தில் இயேசு என்ன உபவாசமாக இருப்பாரா? பூமியில் 40 நாள் உபவாசம் இருந்தார். பசி உண்டாயிற்று. சத்துரு போய் வஞ்சிக்க பார்த்தான். ஆனால் உடனே முடிந்த உடனே தேவதூதர்கள் பணிவிடை செய்தார். பரலோக ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. உடலே சுழலேலுயா, கையில் சுழலேலுயா. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் விருந்தல்னா அங்கே ஒரே விருந்து தான், 7 வருஷம். அது வேற. அது 7 வருஷம் உபத்திர காலம்னா நமக்கு 7 வருஷம் கொடுமையான பதார்த்தம் தருவார். முதல் தரத்தினுடைய ராசரசெல்லாம் அங்கே இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு உபவாசத்தோடு இருந்தாருன்னா அங்கே தான் பசி இல்லையே, பட்டினியும் இல்லை. அல்லேலூயா. அங்கே அது இல்லாதனால அவர் இந்த வீட்டை உபவாசத்தோடு கட்டி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. அப்போ அவரும் அதைத்தான் செய்கிறார். ஆனால் அவர் அழகாமல் செய்கிறார். 3வது அந்த இடத்துல வாசிக்கும் போது மன்றாடினார்கள், ஜெபித்தார்கள். எந்த காரியம் செய்து முன்னாடி ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ணாமல் எந்த காரியத்தை நாம் செய்து விடக்கூடாது. மன்றாடினார்கள். பின்னாடி வசனங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெபம் பண்ணாங்க அப்படின்னா. இயேசு ஜெபம் பண்ணி செய்வாருன்னா அவரும் ஜெபிப்பார். ஒரு சுழலேலுயா. அவர் இந்த நிமிஷம் வரை பிதாவுடைய வலது வருஷத்தில் நமக்காக என்ன செய்கிறார்? பரிந்து ஜெபம் பண்ணி. அப்போ அந்த வீட்டை எப்படி செய்கிறாரு? ஜெபம் பண்ணிட்டே கட்டுறாரு. அல்லேலூயா. அவர் பரமபிதா வேண்டிக் கொண்ட ஜெப சிந்தனையோடு கூட நமக்கு ஒரு மகிமையான வீட்டை, நிலையான வீட்டை, நித்தியமான வீட்டை, அது அற்புதமான வீட்டை அவர் உபவாசத்தோடு கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது நீங்கள் அந்த 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர்கள் பாவ அறிக்கை செய்தார்கள். வாசிங்க. நெகேமியா 1. உங்கள் அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கை செய்த. ஏன்னா அவங்க பாவத்தோடு நம்ம செஞ்சால் அதை கட்ட முடியாது. அதனால் எல்லாரும் பாவ அறிக்கை செய்தார். இந்த சிந்தனை வரும்போது இயேசு எப்படி இருப்பார் அப்படின்னா அவர் பாவ அறிக்கை செய்ய தேவையில்லை. அவர் பாவம் இல்லாதவர். அவரிடத்தில் பாவம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ என்ன செய்வாருன்னா, எப்படி செய்வாருன்னா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மீண்டும் பாவம் செய்யாதபடிக்கு, அல்லது அப்படியே செய்தால் கிருபையின் காலம் வரை நம்மை மன்னித்து கொண்டே இந்த 1 வருஷம் இருக்கட்டும் என்கிற மன்னிக்கிற சுபாவத்தோடு கூட தேவன் அதை கட்டி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி வரும். யோவான் சுவிசேஷ வாசி 21ஆம் அதிகாரம் இருக்குது. பார்க்குறான், அந்த எருசலேமை பார்க்குறான், எல்லாமே பார்க்குறான். 12 வாசலை பார்க்குறான், பொருத்தலை வீதி பார்க்குறான், அஸ்திபார கல்லை பார்க்குறான், எல்லாத்தையும் பார்க்குறான். அப்போ அதை பார்க்குறான்னா கட்டி முடிச்சிட்டாருன்னா கிடையாது. நோவாவினுடைய காலத்தில் சொன்னார், எப்போ 350 30 அளவை கொடுத்து கொப்பேர மரத்தினால பேலையை உண்டு பண்ணி ஒரு சொல்லலேலுயா ஒரு பிளானை கொடுத்தார். அவன் அதன்படியே கட்டி முடித்தான். ஆசார்ப கூடாரத்தை அப்படியே காட்டினார். எப்போ நான் காண்பிக்கிற மாதிரி பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகர் ஸ்தலம், வெண்கல தொட்டி, குத்து விளக்கு, தூபபீடம், கேரபீன், அப்படியே அந்த திரை அப்படின்னு காட்டினார், பிக்சரை காட்டினார். ஆனால் அதை மோசையின் காலத்தில் கட்டி முடித்தார். அல்லேலூயா. சாலமோனுக்கு அளவை சொல்லிட்டார். எப்போ இந்த அளவில் அதன்படி இங்கே எப்படின்னா காண்பித்தார். நான் எப்படி கட்ட போகிறேன், அதுதான் இது, இந்த மாடல் காட்டிட்டார். தேவன் அவரே கட்டி கொண்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. கைகளை தட்டி கத்திர அவரே சொல்லி. அவருக்கு தெரியும் வேறு யாரும் கட்டினா இப்படி கட்ட மாட்டாங்க. என்னுடைய மனவாட்டிக்காக இதுவரை பாடுகளை அனுபவித்து, நிந்தனைகளை அனுமதித்து, அவமானத்தின் நடுவில், அநேகருடைய பரிகாசத்தின் நடுவில், அநேகரை வேதனைப்படுத்தும் நடுவில் வாழ்கிற அந்த தேவ பிள்ளைகளுக்காக நானே அதை காண்பித்து, அது இன்னும் கட்டி முடியல, கட்டி முடித்தா அவர் வந்துடுவார். ஒரு சொல்லலையா, அது கட்டிகிட்டே இருப்பார்.
ஆனால் இதை கட்டும்போது இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு. நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எல்லாம் புரிஞ்சுடுங்க. நாம் கர்த்தருக்காக நாம் ஏதாவது செய்யணும், வாழணுங்கிறனா நமக்கு சுற்றிலும் நிறைய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை தாண்டி தேவனுக்காக நம்ம வாழணும். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு அவன் வீட்டாரே என்ன செய்யணும், சத்துருன்ட்டார். இப்போ இயேசுவுக்கு யார் தான் சத்துரு வந்தால், யூதாஸ் தான். கூட இருந்தவன் தான் குழி பறிச்சான். ஆகவே நம்ம அந்த விஷயத்தில் கவனம். இதில் 5 பேர் இதற்கு விதூரமாய் செயல்பட்டார்கள். ஒன்று சன்பலாத், இன்னொன்று தொபியா, 3வது அரபியர், 3வது அம்மோனியன், அஸ்கோத்தியர். 5 பேர் இது கட்ட விடாமல் தடை செய்தார்கள். அல்லே சொல்லுங்களேலுயா. அத்தனை தடையை தாண்டி என்ன செய்தார், இவன் கட்டி முடித்தான். நம்ம வாழ்க்கை நிறைய தடை வரும், பலரால தடை வரும். நீங்கள் நல்லா வரணுங்கிறத வளர்ந்து வரும்போது தடைகள் எந்த முகாந்தரத்திலிருந்து வரும் அதையெல்லாம் பாராமல் நம்மை தேவன் விரும்புகிற எருசலேம் சபையாக நம்ம கட்டி எழுப்புவதற்கு இந்த நகோமையாவை போல சிந்தை உள்ளவளாக இருந்தார். அந்த பரம எருசலேமுக்குள்ளே நம்ம போக முடியும். ஒரு அலையா. இப்போ நம்ம வாசிக்கிறோம் தொபியா அப்படிங்கிறத. எங்கள் நெகோமையாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல கவனி. எருசலேம் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும், நல்ல என்னது வளர்ந்து, அது கட்டுற வேலை வளர்ந்து வருகிறது என்றும், இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும். யாருங்க? முதலாவது சன்பலாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்கோத்தியரும் கேட்டபோது மிகவும் எரிச்சலாகி. பார்த்தீங்களா எப்படி வந்தாங்களா? மிகவும் எரிச்சல். எப்படி கட்டுவாங்கன்னு நாங்கள் பார்ப்போம். எப்படி நம்முடைய ஆலயங்கள் 5 குரூப்பு அவங்களுக்கு எதிராக எப்படா இவங்க கட்டுவாங்க. இவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். இவங்களாம் தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனை அறிந்தவர்கள் தான். அதே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எப்படி இவங்க கட்டி போடுவாங்க, எப்படி இதை செஞ்சு போடுவாங்க பார்க்கலாம் என்று சாதாரண எரிச்சல் அல்ல, மிகவும் எரிச்சல் அடையுது. அலையலுயா. தேவ பிள்ளை நல்லா கவனிக்கணும். ஏதாவது சபையில் வளர்ந்து வருகிறார்கள் என்றால் அவங்க மேலே நம்ம எரிச்சல் படக்கூடாது, எரிஞ்சு விடக்கூடாது. எரிச்சல் நமக்கு தேவையே கிடையாது. கர்த்தர் ஒருவனை வளர்த்தார், கர்த்தர் ஒருவனை உபயோகப்படுத்தினார், பிரயோஜனப்படுத்தினார், பல தாளந்துகள் கொடுத்தார். சபைகளுக்கு நல்லவங்களாக இருந்தால் அவங்க மேலே சபையாரே எரிச்சல் படாமல் இருக்கணும். ஒரு அலையும் சொல்லலையா. அவங்க ஆவிக்குரிய கட்டி எடுப்பப்படுவதற்கு வளர்ந்துவதற்கு எதிராக அவங்க வளர்ந்து கூடக்கூடாது என்று, அவர்கள் வளர்ந்து சபைகளிலே வரக்கூடாது என்பதற்குரிய தடையான காரியங்களை நாம் செய்யவே கூடாது. ஆனால் அதை மீறி அவங்கள் எல்லாம் பொருட்படுத்தாமல் அதை 52 நாளுக்குள்ளாக ஆச்சரியமாய் கட்டி முடித்தார்கள். ஒரு அலை சொல்லலையா. சில வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிக்கிறோம். அதாவது இங்கே தொபியா என்பதற்கு எதிராக என்ன வார்த்தை அப்படின்றதுக்கு பதில் எப்படி போட்டிருக்குன்னா, முதலாவது நம்ம சன்பலாத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சன்பாடு தந்தால் ரகசிய எதிரி. ஒரு அலைய சொல்லலையா. ரகசியமாக எதிர்ப்பாங்க. இன்னொன்று ரகசிய பகைமை. 3வது ரகசிய முள். அலைய சொல்லலையா. சிலர் பார்த்தீங்கன்னா ரகசியமாக என்ன செய்வாங்க, சில திட்டங்கள் செய்வாங்க, ரகசியமாக சில காரியங்கள் பேசுவாங்க. எதற்கு? நல்லவர்களுக்கு விரோதமாக. ஒரு அலைய சொல்லலையா. பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக. வெளிரங்கமாக செய்ய மாட்டாங்க, பகிரங்கமாக செய்ய மாட்டாங்க. ஆக ரகசியமான அந்த திட்டங்கள், ரகசியமாக பேசுகிற அனுபவம் தான் இந்த சன்பலாத்துக்கு பேர். அவன் ரகசியமாய் அவன் செய்கிறவன் என்று பார்க்கிறோம். ரகசியமாய் பகைப்பான். மேலே நல்லா தான் பேசுவாங்க,
நல்லா தான் உங்களுக்கு பிரைஸ்லாட் பிரதர் அப்படிம்பாங்க, ப்ளஸ் சிஸ்டம்பாங்க, பாஸ்டர் அப்படிம்பாங்க. ஆனால் ரகசியமாய் பகைப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா சத்தமதா சொல்லுங்களே, அல்லேலூயா. ரகசிய முள் அப்படின்னு இருக்கு. முள் என்பது அப்போஸ்தலனாய் பவுல் சொல்கிறார், என்னை சத்துருவினால நான் ஒரு முள் எனக்கு இருக்குது, அதனால் குத்தப்படுகிறேன். ஆண்டுகிட்டே கேட்குறேன், இந்த பலவீனம் எப்போ வரும்? உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. இயேசு சொல்கிறாரு, என்னப்பா முள்ளினால் என்ன குத்துறேன், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேங்கிறேன். முள் என்பது உபத்திரம், வளர்ந்து வருகிறவனை காரணமில்லாம் பரிசுத்தவான்களை உபத்திரப்படுத்துவது. அதே சிறுமை போன சங்கீதத்தை அப்படிப்பட்டவர்களை உபத்திரப்படுத்து, வேதனைப்படுத்துவது, ரகசியமாக பகைப்பது, ரகசியமாக அவங்களை எதிர்ப்பது, இதெல்லாம் அன்னைக்கு இருந்தது. ஆனாலும் அதை தாண்டி அந்த ஆலயத்தை அலங்கத்தை கட்ட தேவன் உதவி செய்தார். அல்லே சொல்லுங்களே, அல்லேலூயா. ஆக நம்ம சரியாக இருக்கணுங்க. இப்படியெல்லாம் நம்மை சுற்றிலும் வரும். அது சுற்றிலும் வந்தாலும் அதை நம்ம பாராதபடி நெகோமியாவை போல கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் செய்து முடிக்கிற வரையும் நாம் உறுதியாய் நிற்போம் என்றால் கர்த்தருக்கேற்ற பலத்தை கிருபைகளை தந்து அந்த பரலோக ராஜ்யத்தை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தப்படுத்துவார். அல்லே சொல்லுங்களே, அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. அது 4ஆம் அதிகாரத்தில் நம்ம 7ஆம் வசனத்தை வாசித்தோம். நெகோமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. நெகோமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். சன்பலாத்தும் அம்மோனியா தொபியா என்னும் இவங்க யாருங்க? ஊழியக்காரர்களும் அரபியனான எதை இந்த அலங்கத்தை கட்டுறாங்க, சபை கட்டுறாங்க. கேட்டபோது யார கற்றவங்களை பரிகாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் இன்ன செய்த காரியம் என்ன, நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்று எதிராக செயல்பட்டவர்கள். அல்லே சொல்லுங்களே, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. நம்ம தேவனுக்கென்று எதை செய்தாலும் நிந்தனை பரிகாசங்கள். யாரு? சவுல், அவன் ஒரு ஊழியக்காரன் தான். தாவீது ஊழியக்காரன் தான். தாவீது குரோதமாக எழுப்பினவன் சவுல் தான். அவன் என்ன செய்தான்? என்ன தப்பு செஞ்சான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோலியாத்தை ஒரு கூழாங்கலினால் அழித்து இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை கொடுத்தான். சவுலுக்குள் இருந்ததான பொல்லாத ஆவி சுரமண்டலத்தை உதனாதான் அந்த எரிச்சலின் ஆவி அவனை விட்டு போகுது. சவுளுடைய மகளையே திருமணம் செய்தவன் தான், மருமகன் தான். ஆனால் இவனை எரிச்சல் அடைந்தான். அவனை ஓட ஓட விரட்டினான். ஒரு அலேலுயா. அவனை என்னென்ன செய்யணுமோ அத்தனை காரியம் செய்யணும். இன்றைக்கி அதான் நடக்குது இல்லையா? இன்றைக்கி உலக அளவில் அத்தனை எல்லா சபைகளும் நடக்குது. ஒரு ஊழியர் சொன்னாரா, நாங்கள் இடம் வாங்க போவோம், நம்ம ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்ட்டு. ஆனால் அதில் பாதி பேர் என்ன செஞ்சாங்களா, நம்ம பாஸ்டருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னும் பாதி பேர் என்ன சொன்னாங்களா, அவர் எப்படி இடம் வாங்குவார் பார்ப்போம், எப்படி இடம் சபை கட்டுவாருன்னு பார்ப்போம். ஒரு அலையத்துகளே லூயா. எல்லா இடங்களிலும் இந்த காரியம் இருக்குது. அந்த மாதிரி சிந்தனைக்கு நம்ம கத்தரதை பார்த்துட்டே இருப்பார். ஆகவே இவளை போல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து வருகிற எந்த ஜனத்துக்கு விரோதமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, செயல்படாமல் நம்முடைய ஜீவியம் நஷ்டப்படாமல் நாம் அவரோடு சேர்ந்து நம்முடைய சரீரமாக ஆவிக்குரிய வாழ்க்கை எருசலேமை அவர் கட்டி இழுப்ப தேவனுடைய ஒத்தாசம் செய்தால் அந்த பரம எருசலேமுக்காக நம்ம போக முடியும். அல்லேலூயா. ராஜா குரோதமாக நீங்கள் என்னையா அப்படி செய்கிற? ஆனால் அவங்க அந்த ராஜாவுக்காக இது செய்கிறாங்க. எந்த ராஜாவுக்கும் அவங்க பயப்படலை. அவங்க கேட்குறாங்க, ஒரு ராஜா இருக்கிறாரு, அதுக்கு எதிராக நீங்கள் எப்படி செய்கிறீங்க? ஒருவேளை அவங்க மனசில் சொல்லியிருப்பாங்க, இந்த ராஜாவில் நாங்கள் அந்த மகாராஜாவுக்காக செய்கிறோம். ஒரு அலைய சொல்லலையா, கையில் சொல்லலையா. இப்படிவே சூழ்நிலையிலலாம் நம்ம வாழ்க்கையில் வர்றோம். ரொம்ப தைரியமாக தேவனுக்கென்று விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து நம்ம அதை கட்டி எழுப்பணும். நெகோமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 4:13. அப்பொழுது நான்
பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை 1ஆம் அதிகாரம் 4:1-3 வசனம் வருங்க. 4ஆம் அதிகாரம் 1-2 நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தி இப்ப கேட்குறாங்க. அவங்க கட்டுறாங்க செய்தியை சன்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து இப்ப என்ன வருது? இப்போ எரிச்சல் அடைந்தான், பரிகாசம் பண்ண, நிந்தித்தான். ஏன் தேவனுக்கு இப்படி ராஜாவுக்கு செய்யுங்கன்னா இப்போ என்ன கோபப்படுறான். ஒரு சொல்களே லூயா, சத்தமா சொல்களே லூயா. என்ன வருதுங்க? கோபம். தேவ ஜனங்களுக்கு கோபம் வரக்கூடாது. அது பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக கோபப்படக்கூடாது. கோபம் அடைந்து கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்கதம் பரிகாசம் பண்ணி அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அற்பமானவர்களே, அந்த சிறுமைப்பட்டவர்களை அற்பமாக என்னதை போல ஏழைகளை அந்த அற்பமான யூதர்கள் செய்வது என்ன? அவங்களுக்கு அந்த கட்டுவதற்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலி அங்க கட்டி பலிட்டுவாங்களோ? ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளாக இந்த கல்லுக்கு உயிர் கொடுப்பார்களோ? சகோதரருக்கும் சேனைக்கும் ஒரு அலையா எப்படியெல்லாம் கேவலப்படுத்திருக்கிறாங்க, எப்படியெல்லாம் பரிகாசம் பண்ணிருக்காங்க. அது பண்ணிடுவாங்களோ, இதை பண்ணிடுவாங்களோ, பலி செலுத்துவார்களோ, இடத்தை வாங்கிடுவாங்களோ, அதற்கு உயிர் கொடுப்பார்களோ என்று கோபித்து எரிச்சல் அடைந்து சமாரியா ஜனத்திற்கு முன்பாக அவளை அற்பமாய் எண்ணி பரிகசித்தவன் தான் இவன். ஒரு அலை சொல்லலையா, கையில் சொல்லலையா. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா எந்த திசையில் இருந்தோ இந்த சுபாவங்கள் வரும், எரிச்சல் வரும், கோபம் வரும். அது எதுக்கு நீ ஆலயத்துக்கு போற, எதுக்கு நீ கூட்டத்துக்கு போற, நீ போகக்கூடாது என்கிறெல்லாம் சூழ்நிலைகள் உனக்கு வரும். அலைச்சல்களையா, எதற்கு நீ எப்படி செய்கிற, எதற்கு எப்படி தேவனுக்காக செய்கிறாய் என்கிற எல்லா அற்பமான சூழ்நிலைகள் எந்த திசையிலிருந்தும் இரத்த சம்பந்தப்பட்டவர்களை எழுப்பினாலும் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அலைச்சல்களையா, அவருடைய அழைப்புக்கு ஏற்றபடி இவைகள் செய்ததை போல நாம் செய்து முடிக்கிற வரை நம்ம ஆவிக்குரிய வாய்க்கல எந்த தளர்வுக்கும் சோம்பலுக்கும் எந்த பரிகாசத்திற்கும் இடம் கொடுக்காம கர்த்தருடைய காரியத்தை நெகோமியா கட்டி எழுப்பினதை போல நாம் எழுப்ப ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. இப்போ அடுத்தது யாருன்னா 4ஆம் அதிகாரம் நெகோமியாவின் புஸ்தகம் 3ஆம் வசனத்தில் தொபியாவை நம்ம கொடுத்து பார்க்க வாசிங்க. அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனால் அவன் சொல்றான் பாருங்க, அவங்க எவ்வளோ கட்டுறாங்க, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல் மதில் இடிந்து போகும், அது கல் மதில் இடிந்து போகும் என்றார். ஒரு நரிக்கு தாங்குமாய்யா, ஒரு நரி போனேன் அப்படின்னா நாங்கள் கட்டியிருப்போம், ஸ்ட்ராங்காக கட்டியிருப்போம், எங்களை கூப்பிட இவங்கள கட்டிட்டாங்க, ஒரு நரி ஏறி போனேன் இது கட்டடெல்லாம் நிற்குமா? அல்லேலூயா. இப்படியெல்லாம் அந்த தாண்டி தான் இவங்க கட்டுறாங்க. எவ்வளோ பிரச்சனை அந்த காலத்தினுடைய பரிசுத்த மகள் சந்திக்கிறான்னா நம்ம ஏமாத்துறங்க, நம்ம சுற்றி வருகிற காரியம் ஒரு பொருட்டு கிடையாது. தேவனுக்காக நிற்கக்கூடிய பலனை நமக்கு எல்லாம் இந்த சூழ்நிலை இதை காட்டில் 1000 மடங்கு நம்மை சூழ்ந்து வந்தாலும் இதெல்லாம் எத்தனை காலத்துக்கு, இதெல்லாம் எத்தனை நாள், இது எத்தனை வருஷம் அப்படின்ற சொல்லக்கூடிய இடத்துல நாம் இருந்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆக இவனுக்கு என்ன பேர் அப்படின்னா தொபியா அப்படின்னா எதிராக கிரியை செய்கிறவன், நல்லதையே செய்ய வேண்டும் இல்லையா? சத்துரு எப்படி தேவனுக்கு எதிராக செயல்படுகிறானோ இவன் எப்போ பார்த்தானா எதிராக தான் எந்த காரியத்தையும் செய்ய விட மாட்டாங்க. அல்லேலூயா. எல்லா சபைகளும் இருக்கிற பிரச்சனை தான். ஏதாவது நல்லது செய்யணும், அதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் எதுக்கு,
இது எதுக்கு, அது எதுக்கு, அது எதுக்கு என்று எதிர்க்கிற கூட்டம், எதிராக செயல்படுகிறவர்கள் வெளியே கிடையாதுங்க. நமக்குள்ளேயே, குடும்பத்திற்குள்ளேயே நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் எதை செய்தாலும் அதை செய்ய விடாதபடி அதுக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்கிறவர்கள் தான் இந்த தொபியா என்கிற அர்த்தம் உள்ளவர்கள் இருப்பார்கள். ஒரு அலைய சொல்லலையா? அவங்க என்னென்ன பைபிளை பார்த்து என்னென்னமோ செய்து பார்த்தாங்க, கூப்பிட்டு பார்த்தாங்க, 10 தடவை கூப்பிட்டெல்லாம் பார்த்தாங்க, சமாதானமாக போவான்ட்டு அவளை கொள்ளுவதற்கெல்லாம் பார்த்தாங்க. இப்படியெல்லாம் பார்த்தாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வாங்க வாங்க அப்படியெல்லாம் பேசி நம்ம சமாதானம் போயிடுவோம். ஆனால் அதற்கு இடம் போகாமல் அவள் கர்த்தருடைய வார்த்தையை செய்து முடித்தார்கள். இன்னும் இந்த தொபியாவுக்கு இன்னொரு பேர் என்னென்னா, அந்த பேரை கேட்டிங்கன்னா கர்த்தரின் நன்மை அவன் பேர், இன்னொன்று யெகோவா நல்லவன். அப்போ இவன் பேரை பார்த்திங்கன்னா நன்மேன்னு பேரை வச்சுட்டு அவன் தீமை செய்கிறவனாக இருந்தான். அல்லையா? நல்லவன் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு அவன் கெட்டவனாக வாழ்ந்தான், கெடுதலை செய்கிறவனாக இருந்தான். இத்தனை சூழ்நிலை நடுவில் தான் நீ வேதத்தை பார்த்தீங்கன்னா பல தீமைகளை செய்தவன் தான் இந்த தொபியா. ஆனால் அதை தாண்டி அவன் கட்டி முடிப்பதற்கு அவன் மேல் இருந்த அந்த பாரம், ஆத்ம பாரத்திற்கு தேவன் உதவி செய்து அதை கட்டி முடித்தார். கரங்களை வைத்தாலே சொல்லலையா? மூன்றாவது நபர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரபியர் என்று இருக்கு. அரபியர் அப்படின்னா நெகோமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அங்கே 19ஆம் வசனத்தை வாசிங்க. நெகோமியா 2:19. சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேசமும் இதை கேட்டபோது பரியாசம் பண்ணி, ஆமாம், அப்போ இவங்களும் பரிகாசம் பண்ணியிருக்கிறாங்க. 1 2 எத்தனை தாண்டி இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. பரிகாசம் பண்ணினார். யார் பரிகாசம் பண்ணினான் என்று சொன்னார்? இந்த அரபியரும் பரிகாசம் பண்ணினாங்க. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் அது இருக்கு. நெகோமியா 4:7 எடுங்க. கட்டுகிற வளருது, அதுதான் பிடிக்கல. வளர்ந்து ஏறுகிறது என்று இடிக்கப்பட்ட இடங்கள் அதெல்லாம் கரெக்டாக வராங்க, வருகிறது என்று சன்பலாத்தும் தொபியாகவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது மிகவும் எரிச்சலாகி யுத்தம் பண்ண ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு சத்தியம். எப்பா இனி இந்த வேலையை நம்ம செய்ய விடக்கூடாது, வாங்க எல்லாம் போயிடுவோம், அவங்க கூட சண்டை போடுவோம், யுத்தம் பண்ணுவோம் என்று சொன்ன கூட்டம்தான் இந்த கூட்டம். ஒரு அலைய சொல்லலையா? அவைக்குறி வாய்க்கில் உங்களோட எத்தனை பேர் சண்டை போட்டிருப்பாங்க, நம்மோட எத்தனை பேர் சண்டை போட்டிருப்பாங்க. இதெல்லாம் இந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள். அதுக்கு தாண்டி தான் நம்முடைய ஜீவியத்தை கட்டி நாம் எழுப்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆக இவளெல்லாம் அப்படி செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நெகோமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை வாசிங்க. நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி ஒரு குறையில திறப்பு இல்லை என்பதையும் சன்பலாத்தும் தொபியாவும் அரபியான கேசியமையும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது நான் இன்னும் என்ன செய்யல, வாசலுக்கு கதவு போடாத சூழ்நிலையில, தாழ்பால் போட சூழ்நிலையில சன்பலாத்தும் கேசமும் ஆள் அனுப்பி நம் ஓனேன் பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவர் கண்டு நம்ம பேசுவோம், வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ என்றார். அப்ப என்ன, எது கூப்பிட்டாங்க? பொல்லாப்பு செய்ய. ஒரு அலைய சொல்லலையா? சமாதானமா இருப்போம். எது கூப்பிட்டாங்களா? பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான்
அவர்களிடத்தில் ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன். நான் பெரிய ஒரு அலை சொல்களே நாம் செய்கிற வேலை பெரிய வேலை செய்கிறேன். நான் வரக்கூடாது. நான் வரக்கூடாது. நான் அந்த வேலையை விட்டு நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் உங்களிடத்தில் வருகிறதுனால் அது மெனக்கெட்டு போவான்னு போகாம இருந்துட்டான். ஒரு அலை சொல்களே எப்படியெல்லாம் பிளான் பண்ணான். அவன் தேவ மனுஷன். அவங்க எப்படி எதிர்கூப்பிடுங்கிறாங்க என்பது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் போகிற நேரத்தில் இங்கே வேலை செஞ்சா எத்தனையோ காரியத்திற்காக என் ஆண்டவருக்காக நான் முடிச்சிருவேன். நான் செய்கிற வேலை ஒரு மனுஷ வேலை கிடையாது, அது ராஜாவின் வேலை, பெரிய வேலை. அல்ல சொல்லலையா? நான் இந்த நேரத்தை உங்கள் கூட பேசிட்டு இருந்தா என்னுடைய வேலை மெனக்கட்டு போய்விடும். அப்படி கட்டி முடித்தவன் தான். இவெல்லாம் இவ்வளோ திட்டத்தின் நடுவில் வாலிபனாக இருந்த அவன் தேவனுடைய காரியத்தை கட்டி முடித்த. அரபியர் அப்படின்னா அதுக்கு மலடுன்னு அர்த்தம். ஒரு அலைச்சொல்லையா மலடுன்னா அவ்வளோதான். அவங்க இவைகளுக்கு எதிராக செயல்பட்ட வனாந்தரம் என்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. வனாந்தரம், மலடு, வனாந்தரம் அப்படி என்று அவனுக்கு ஒரு பேர் இருக்கு. வெறுமையானவன். இன்னொரு பேர் கலப்படம். ஒரு அலைச்சொல்லையா எல்லாத்திலும் கலப்படங்க. இன்னைக்கு எல்லா பொருள் கலப்படம். கள்ள போதர்கள் என்ன கலப்படம், கள்ள போஸ்டர்கள் கலப்படம், அதே போல் கள்ள விசுவாசிகள் கலப்படம். ஒரு அலைச்சொல்லையா இந்த கலப்பட வாழ்கிற வனாந்தரமான வெறுமையான இவைகள் மூலமாக நமக்கும் பிரச்சனை வரும். ஆகவே நெகோமையாவின் அந்த சிந்தனை உண்டாகி அதன் மூலமாக தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு எதுவாக தேவன் நம்மில சித்தம் கொண்டிருக்கிறாரோ எது வந்தாலும் அவருக்காக நின்று நம்முடைய சரீரமாகி இந்த ஆலயத்தையும் நாம் வாசம் இருக்கிற ஆராதிக்கிற இதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை செய்து முடித்து கைவேலையில்லாத நித்திய வீடு கட்டி கொண்டு இருக்கிறாரு அந்த இடத்துல நிரந்தரமாய் சேர்வதற்காக அந்த வேலைகளை அவருக்கு உண்மையாக நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. என்னோட அடுத்தது சொல்லப்படுகிறது அம்மோனியர் என்று சொல்லப்படுகிறது. இந்த அம்மோனியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூதர்கள், சில யூதர்கள் அந்த அம்மோனிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணியிருந்ததுனால இவள் பிற்காலத்தில் இவளுக்கு அந்த பேர் வந்தது. இவளை பென்னிமியன் கோத்திரத்திலிருந்து தோன்றினவர்கள் தான் அம்மோனியர். இவங்களும் இதற்கு எதிராக செயல்பட்டாங்க. அதை வாசித்து பாருங்கள் நீங்கள். அதே 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசிக்க இருக்குது. இவளுக்கு குறித்து அதில் வாசி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ சங்கீதம் 83 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 83 6 7. கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏகமன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து நமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு அலையா அங்கே ஏகமாய் கூடினார்கள். இங்கு இந்த அம்மோனியர் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவ ஜனத்துக்கு விரோதமாக ஏக மனதாய் அவளுக்கு விரோதமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டவன் தான் இந்த அம்மோனியன். அல்லேலூயா. இதே காரியம் நெகோமியின் வாழ்க்கையில் நடந்தது. அதை தாண்டி அதற்கெல்லாம் அந்த செவியை, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காம, அந்த செய்தியை கண்டு அவன் தோய்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், இரவும் பகலுமாக 52 நாளுக்குள்ளாக அந்த அலங்கத்தை கட்டி முடித்தான். ஒரு அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்ம விசுவாச வாழ்க்கை கட்டி முடிக்கிற வரையும் நம்ம தளர்ந்து போகக்கூடாது. கட்டி முடித்தால்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அந்த வாழ்க்கையை கட்டுவதற்கு எத்தனையோ எதிர்ப்புகள் நமக்கு வந்தாலும் அதை தாண்டி நாம் செய்ய வேண்டிய தேவ சித்தத்தை செய்து நாம் முடிக்கக்கூடியவளாக இருக்கும். அல்லேலூயா. அங்கே அதுக்கு என்ன சொல்ல, இன்னும் அஸ்கோத்தியர் என்பது அப்படின்னா நெகோமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நெகோமியாவின் புஸ்தகம் எருசலேமின்
அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் வளர்ந்து ஏறுகிறது என்று இடிக்கப்பட்ட இடங்கள் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் சன்பலாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்கோத்தியரும் கேட்டபோது மிகவும் எரிச்சல் எல்லாரும் இங்க எப்படி ஒரு மனுஷன் கட்டியிருப்பா பாருங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. மிகவும் எரிச்சல் அடைந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எருசலேம் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வர எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் வேலை என்ன செய்ய இனி வேலை துரிதமாக நடக்கிறது தடுக்கவும் கட்டுப்பாடும் பண்ணினார்கள். அல்லையில சொல்லுங்களேலுயா, இவனும் சேர்ந்து கொண்டு அது இந்த யுத்தம் பண்ணுயா, அந்த வேலை அப்படியே நிப்பாட்டிடணும், அதை தடுத்துடணும். எப்படியா நம்ம ஒப்பந்தம் பண்ணி எதிராக புறப்பட்ட கூட்டங்களில் இவனும் ஒருவன் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இவனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிறவி குணம். ஒரு அலை சொல்லலையா, என்ன குணம்? பிறவி குணம். சில நேரம் நம்ம சொல்வோம், நாயின் நடு வீட்டில் வந்து குளிப்பாட்டி அதை வச்சாலும் அது தன் பிறவி குணத்தின்படி போகிற இடத்துக்கு தான் என்ன செய்யுமா போகும். சிலருடைய வாழ்க்கையில் எவ்வளோ புத்தமதியான்னு சொல்வார், எவ்வளோ அட்வைஸ் பண்ணுவார், எவ்வளோ ஆலோசனையும் போகும். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை நினைக்காம மீண்டும் அந்த பழைய படி போகிறாங்க இல்லையா, அதுதான் அந்த பிறவி குணம். ஒரு சொல்லலே இல்லையா. சிலர் சொல்லுவாங்க இவங்க பிறவி குணத்திலேருந்தே போய் சொல்லுவாங்க, அது அவனுடைய பிறவி குணம் அப்படிம்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அவருடைய பிறவி குணம் பார்த்து அடுத்தவங்களை குறித்தே பேசுகிற காரியம், அது அவருடைய பிறவி குணம். அப்படி உள்ளவன் தான் இவன். அப்படி இருந்தாலும் அதை தாண்டி நெகோமியா அந்த காரியத்தை அவன் கட்டி முடித்தவனாக இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். பிறவி குணம் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னும் நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் அஸ்கோத்தியர் என்று சொன்னால் பெரும் சேதம் செய்கிறவர்கள். அல்ல சொன்னங்களே இல்லையா, சேதத்தை உண்டாக்குறவங்க. ஏன்னா அதை இடிக்கணும் போகிறான் பார்த்தீங்களா, அது நஷ்டத்தை உண்டாக்குகிறவன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் நஷ்டப்படுவது மாத்திரமல்ல, அடுத்தவங்களையும் நஷ்டப்படுத்துறது, அடுத்தவங்களையும் சேதப்படுத்துகிற காரியத்தை செய்தவர்கள் தான். இதை தாண்டி அவன் 52 நாளுக்குள்ளாக அந்த வேலையை கட்டி முடித்தான். அல்ல சொன்னலையா. நெகோமியாவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டாம், நிறைய வசனம் இருக்குது. அதில் அவங்க இரவும் பகலும் வஸ்திரத்தை கூட கழட்டி வைக்காமல் ஒரு பக்கம் ஜாமக்காரலை ஏற்படுத்தி நீங்கள் ஜாமன்ட்டே இருங்க. ஒரு பக்கத்தில் அவர்கள் அது வேலை செய்கிற ஆயுதம், இன்னொரு பக்கம் ஒரு பட்டயத்தை எடுத்துக்கொண்டாங்க. பட்டயம் என்பது வேத வசனம். அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு தான் இரவும் பகலும் வஸ்திரத்தை கழட்டி வைக்காமல், பைபிள் வசனம் இருக்குது, அதுக்கு என்னன்னா ஓய்வு இல்லாமல், ஒரு சொல்லலையா, ரெஸ்ட் இல்லாமல், ஆண்டுடைய பாதை ரெஸ்ட்டே கிடையாதுங்க. நமக்கு இலைப்பாறுதல் பரலோக ராஜ்யம் தான். ஒரு சொல்லலையா, அதுவரையும் இலைப்பாறுதல் நமக்கு கிடையாது. ஆகவே இங்கே அதை ஓயாமல் வஸ்திரத்தை இரவும் பகலும் ஜபிக்கிற ஜனங்களை ஏற்படுத்தி ஒரு பக்கத்தில் பட்டயம், ஒரு பக்கத்தில் வலது பக்கத்தில் வைத்து ஜாக்கிரதையாக இவ்வளோ பிரச்சனை இருக்க என்று ஞானமாக எச்சரிக்கையாக அந்த வேலைகளை கட்டி முடித்தார்கள். அல்ல சொன்னங்களே இல்லையா. அப்போ கட்டும்போது அவன் ஒரு வார்த்தை சொல்லணும், எல்லாம் பரிகாசம் பண்ணும் போது அதில் நெகோமியா 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அதற்கு நான் என்னை போன்ற மனிதன், நல்ல கவனிங்க, ஆலயம் இப்படி இருக்கு, கலங்குகள் இருக்கு, என்னை போல மனிதன் ஓடி நிறைய பேர் ஓடி இருப்பாங்க. இதெல்லாம் செய்யாம என்னை போல ஒரு மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்று தேவன் அவனை அனுப்பவில்லை என்று தொபியாவும் எல்லாரும், நான் மற்றவளை போல நான் ஓடி போவேனோ, என்னுடைய ஜீவனை என்னுடைய உயிரை பாதுகாக்க தேவ ஆலயத்தினுடைய பலிபீடத்தில் போய் ஒளிஞ்சிருப்பேனோ, இல்லை இல்லை, நான் என் தேவனுடைய ஆலயத்தை கட்ட போகிறேன். ஒரு அலை சொல்லலே இல்லையா, என்னுடைய ஆலங்கத்தை தேவனுடைய ஆலங்கத்தை கட்ட போகிறேன். அப்படி வாசஸ்தலத்தை கட்டுதாங்க, நான் ஓடி போகலைங்கிறான். ஓடி போகிற கூட்டம் நிறைய இருக்குங்க. இயேசு கிறிஸ்து அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட போது அத்தனை சேசர்களை ஓடி போயிட்டாங்க.
அத்தனை சேஸ்தர்கள் ஓடி போய் மீண்டும் மீன் பிடிக்க போயிட்டான். ஆனால் உடல இன்றைக்கும் இருக்கிறார்கள். சில ஊழியர்கள் தேவனால இந்த பட பிரச்சனையினால ஓடி போகிற கூட்டம் இருக்கு. விசுவாசிகளும் இதே போல ஓடி போகிற கூட்டம் இருக்கு. நாம் ஓட போகாத ஒரு கூட்டமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லலையா. கடைசி வரையும் பவுல் சொல்ற, என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்கிற அந்த ஓட்டம் தேவனுக்கென்று அவன் சொல்றான். அதெல்லாம் இருப்பேனோ என்று சொல்லி அப்படி செய்து முடித்ததை போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கத்த தந்த பொறுப்பை, ஊழியத்தை, விசுவாசத்தை காத்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். அல்லேலூயா. 2-3 வசனங்கள் எரிச்சலை குறித்ததான வார்த்தையை மாத்திரம் நம்ம வாசித்து சங்கீதம் 37:1 வாசிங்க. சங்கீதம் 37:1 என்ன சொல்றாரு? சங்கீதம் நமக்கு சொல்றாரு, இப்படியெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க எரிச்சல் அடைவாங்க, நீ எரிச்சல் அடையாத. ஒரு நாளே சொல்லலையா, சத்தமா சொல்லலையா. இப்படியெல்லாம் 5 வகை கூட்டம் நமக்கு 5 விதமான இந்த ஆவியின் கிரிகள் செய்யும். ஆனால் நீ எரிச்சல் அடையாத. நாயக்கேடு செய்கிறவனுமே பொறாமையும் கொள்ளாதே. ஒரு சொல்லலையா நமக்கு சொல்றாரு. அவன் எரிச்சல் அடையலை, நாம் அப்படி இருக்கணும். நாயக்கேடு பொறாமை கொள்ளாதே. 7ஆம் வசனம். அதே கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்திய உள்ளவன் மேல் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே அப்படின்னு அங்கேயே சொல்லலையா. அவன் மேலே ஏன் இப்படி பண்றாங்கன்னு நீ எரிச்சலாகாதே, அவன் கூட சந்தோஷமாக நீ 8ஆவது வசனம். நீ கோபத்தை நெகிழ்ந்து புக்கரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஒரு சொல்லலையா. கர்த்தர் சபைக்கு சொல்றாரு இல்லையா, நமக்கு அந்த பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு எனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மாத்திரம் ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 41:11, இன்னொரு எபேசியர் 4:26 முடிச்சிடுவோம். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற, நீ சொல்றாரு, இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற நம்மள அதெல்லாம் பண்ணாதன்ட்டாரு. இவர் சொல்றாரு, நீ கோப்படாத, விரோதம் எழும்பாத, நாயக்கேடு செய்யாத அன்பாரு. ஆனா நான் என்ன செய்ய போறேன் வாசிங்க. இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவர் வெக்கின வெக்கப்பட்டு லட்சை அடைவார்கள், உன்னோடு வழக்காடினவர்கள் நாசம் இல்லாமல் மாசமே ஒன்று இல்லாமல் ஒரு சொல்லலையா. நம்ம அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. கர்த்தரே அது செய்வார். நகோமியின் காலத்தில் நடந்ததை போல இன்றைக்கு நடக்கும். எபேசியர் 4:26 வாசித்து நம்ம முடிக்க போறோம். எபேசியர், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கும் முன்னாக தனிய கடவுள் நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டார். ஒரு சொல்லலையா. காயின் எரிச்சலினால தான் ஆபேலை கொன்றார். நமக்கு எந்த எரிச்சல் கூடாது. எரிச்சல் பட்டானா ஒன்று கொண்டுட்டு இருக்கணும். இவ்வளோ பிரச்சனைகள் நடுவிலும் அந்த நெகோமியை 52 நாளுக்குள்ள இரவும் பகலும் கட்டி முடித்ததை போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னை காத்துக்கொள்ளணும், என் குடும்பத்தை காத்துக்கொள்ளணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கை காத்துக்கொள்ளணும். ஆண்டுடைய வருகை வருந்த கைவிலாம் இல்லை வேலையெல்லாத ஒன்றை முடிச்சுட்டு வருவார். அதற்குள் நம்ம கடந்து போக முடியும். எல்லாரும் இருந்தவனை எழும்பி நின்று இந்த காரியத்திற்காக எல்லாருக்கும் நேர கர்த்தரை நாம் சோதனை பண்ணி அப்படியே வாயில திறங்க. ரீபால நம்ம இன்னும் ஓட வேண்டிய ஓட்டம் இருக்குது, கடக்க வேண்டிய பாதை இருக்குது. கானான் பயணமோ வெகு தூரம், எகிப்தெல்லாம் கடந்துடணும். ஒரு நெகோமியா வாலிபுக்கும் பையனுக்கும் விரோதமாக எத்தனையோ சூழ்நிலை வந்தாலும் கட்டி முடித்தான். உங்களுக்கு விரோதமாக குடும்பங்களில் வரலாம், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாக வரலாம். உண்மையாய் ஊழியர் செய்தீங்கன்னா ஊழியர் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அதன் நடுவிலே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பாதை கட்டி எழுப்பும்படியாக அப்படியே வாயில தந்து சத்தமாக சோதனை பண்ணுங்க. ரீபா லாபா ராபா
நன்றி தகப்பனே. கேட்கிற தெய்வ பிள்ளைகளும் உங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் உண்மைதான் இவ்வளோ சூழலுக்கு பரிகாசம் இருக்குது, எரிச்சலுக்கு கோப்படுறாங்க, எப்படி இவர்கள் வளர்ந்துவார்கள் என்று சொல்லுங்கள். அதன் நடுவிலே நீ அதை பொருட்படுத்தாமல், அவங்க மேலே எரிச்சல் ஆகாமல், அவங்களுக்கு விரோதமாய் செயல்படாமல், அவங்க மேலே கோபமாகாமல் அவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்தால் உன்னையும் ஒரு எருசலேமாக தேவன் மாற்ற விரும்புகிறார். பாபா பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரை நாம் சோதனை பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இதை பேச நீங்கள் சொன்னீங்க. நாங்கள் பல நிலைகளை யோசித்த நாட்கள் உண்டு. மீண்டும் உணர்த்தி பேச வைத்து இன்றைக்கு 23 வாரங்களாக இதை பேச முடிக்க வைத்தீர். அதற்காக நன்றி. இந்த 23 வாரங்களும் அநேக சத்தியங்களை கற்று தந்தேன். இதை கேட்கிறவர்கள் அதன்படி நடந்து இதே எருசலேமை போல பரம எருசலேமை, நித்திய வீட்டை, நிலையான வீட்டை, விசேஷித்த ஒரு சுவாச ஸ்தலத்தை, கைவேலை இல்லாததை கட்டிட்டுருக்கிறேங்கப்பா. அதற்குள்ளாக நாங்கள் கடந்து வருகிற வரையும் இதெல்லாம் வந்தாலும் அதை தள்ளிவிட்டு ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை எங்களுக்குள்ளாக துவைக்கினவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் பொறுமையாக எங்களுக்கு வைத்த அந்த லக்கையில் பொறுமையாய் ஓட நீர் உதவி செய்வதற்காக ஜெபிக்கும். சபையார் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல பலன் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னிய ஐக்கியம் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற சதா காலங்களிலும் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருப்பதாக. ஆம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.